சேலத்தில் இருந்து சென்னை வந்த ரயிலில் கொண்டுவரப்பட்ட பல கோடி ரூபாய் வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை தொடர்பாக விசாரிப்பதற்காக 4 தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளன. என்னோட பேர் சாய் வர்ஷித். நான் இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக லவ் பண்ணது என்னோடய பைக்கை தான். ஆனால் நான் இப்போ அதிகமாக நேசிக்கிறது என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸை தான். ஆனால் அவங்க இப்போ என் கூட இல்லை. அவங்க இந்த உலகத்திலே இல்லை. அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும்போது செத்துலாம் போல இருக்கு. இதுக்கு மேலே நான் எப்படி வாழ்வேன்? நான் தான் கொன்னுட்டேன் அவங்கள. நான் தான் கொன்னுட்டேன். டேய், என்னடா இடம் இது? ஏரியா இங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்க? டேய், இந்த இடம் தெரியாதடா. இங்கே நிறைய போலீஸ் என்கவுண்டர்லாம் நடக்கும். போலீஸ் என்கவுண்டரா? இங்கே என்ன கூப்பிட்டு சும்மா ஜாலியா த்ரில்லுக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமாடா? சேலம் டு சென்னை ட்ரெயின் ராபரி இந்த ட்ராக்ல தானே நடந்துச்சு. டேய், என்னடா இவெல்லாம் டைல் போகிறான்? அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு மச்சி. டேய், தள்ளிப்போ. அது நடந்து 6 மாதம் ஆகுது. ஆனால் என்னோட உடஞ்ச கை மட்டும்தான் சரியாச்சு. மனசில் இன்னும் வலி அப்படியே இருக்கு. டேய், புல்லட்டு தானே இது? புல்லட்டா? சொன்னல இங்கே நிறைய என்கவுண்டர் நடக்கும்னு. டேய், இன்னும் அவன் என்னடா பண்ணுறான்? டேய், அவன் என்ன அடிச்சு நம்மள அடிக்க போகிறான்டா. நான் தான் கொன்னுட்டேன். ஹலோ, சொல்லுங்கள். மீட்டிங் 10 o'clock தானே? நான் அதுக்குள்ளே வரேன். இன்ஸ்பெக்டர் பாண்டி, இங்கே வாங்க. எஸ் சார். உங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு மர்டர் கேஸ் வந்துச்சுல்ல, அது என்னாச்சு? சார், ஐ விட்னஸ் கிடைக்காம கேஸ் தள்ளி போயிட்டே இருக்குது சார். ஐ விட்னஸ் நம்ம தான் சார் கிரியேட் பண்ணோம். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க எத்தனை நாளா? சரி, இந்த ட்ரெயின் ராபரி கேஸ் நடந்துச்சுல்ல, சஸ்பெக்ட்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? சஸ்பெக்ட்ஸ் முத்து, இங்கே வாங்க. ஐயா, ஐயா சொல்லுங்க. ஐயா டேவிட், ஐயா மருதூர் ரவி, ஐயா அப்புறம் கீழ்புறம் பக்கத்தில் ஏகப்பட்ட அக்யூஸ்டங்க. கேஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண பாருங்கள். சிஎம் ரொம்ப ப்ரெஷர் போடுறாரு, நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். ஹலோ, நீங்கள் எஃப்ஐஆர் அண்ட் டேபிள் சப்மிட் பண்ணுங்க. நான் ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே. உங்கள் 2 பேரும் இங்கே தான் டியூட்டி போட்டிருக்காங்கல்ல? ஆமாம் சார். இதுக்கப்புறம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. போகலாம். நான் பல தடவை யோசித்து பார்த்துட்டேன். என்னால் இதுக்கு மேலே வாழ முடியல. சாவறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரெயினில் ஒரு விஷயமா அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன். கிட்னாப்பு, மர்டரு நிறைய இந்த ஏரியாவில் நடக்குது. பார்த்து அலர்ட்டாது. பாண்டியன், அங்கே பாருங்க, சீக்கிரம் போங்க. முத்து, சீக்கிரம் போங்க. முத்து, சீக்கிரம் போங்க முத்து. டேய், ஏய் தம்பி, டாக்கு நோற. டேய்
ஏய் டேய் என்னாச்சுன்னு பாருங்க. முத்து எந்திரிங்க. முத்து முத்து சார் எந்திரிங்க. பையன் யார் பாருங்க. ஏய் அவனை எழுப்பி விடுங்க. எந்திரா Check எந்திரடா நீ. முத்து தரவா செக் பண்ணுங்க. சரிங்க. கிளியரா இருக்கு. எதுவும் இல்லையா? கிளியரா இருக்கீங்க. கூப்பிட்டு வாங்க. முத்து அப்படி உட்கார வைங்க. சரிங்க. போடா போய் உக்காரா. எந்திரடா நீ. இங்கே தான் சார் முத்து பக்கத்தில். இந்த கேட் இன்சார்ஜ் எங்க? யாருமே இல்லைங்க. கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா? சார் கம்ப்ளைண்ட்டு என்ன பண்ணி இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? எத்தனை நாளாக டியூட்டி இருக்கீங்க இங்கே? 1 வீக்கா சார்? 1 வீக்காக இருக்கீங்க. இங்கே இன்சார்ஜ் யாருமே இல்லை. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சார். எந்த ஏரியாடா நீ? இங்கே தான் சார் பக்கத்தில். ட்ராக்ல என்ன வேலைடா உனக்கு? எனக்கு சுத்தமாக வாழவே பிடிக்கல சார். அது வாழை பிடிக்கல முத்து. சார். இந்த மாதிரி நாளாச்சும் சாவடிங்க சார். எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க. சூசைட் பண்ணுற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? நானே என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரை கொண்டுட்டேன் சார். அக்யூஷாடா நீ? இல்லை சார் அக்யூஸ்லாம் இல்லை சார். பைக்கில் வேகமாக போவேன்னு சொன்னாங்க சார். நானே வேகமாக ஓட்டி சாவடிச்சிட்டேன் சார். ஆக்சிடென்ட் கேஸா? முத்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ஹலோ நான் அதை வரேன். அவன் வீட்டில் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் இன்சார்ஜ் என்னாச்சு? கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். 2 days ஆச்சு. சரி நான் ரயில்வேல பேசுகிறேன். அவனை பேசி முடிச்சு அனுப்பி விடு. தம்பி என்னப்பா பிரச்சனை உனக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் செத்துறாங்கன்னால நீ செத்துருவியா? சார் ஃப்ரெண்ட்ஸுன்னா சும்மானு இல்லை சார். வண்டியில் போகும்போது அப்பா மெல்லமாக போடான்னு சொல்லுவார். அம்மா நான் உன் கூட வரமாட்டேன்டான்னு சொல்லுவாங்க. தங்கச்சி உனக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பான். லவ்வர் என் மேக்கப் கல்யாணம் மட்டும்னு சொல்லும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் சார் மச்சான் செத்தால ஒன்றா சாவோன்னு என் கூட நம்பி வந்தானு. அவனுங்களே நான் கொண்டுட்டேன் சார். முத்து பேசிட்டு ஜீப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்க சார். தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்படி கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே அப்படி தான். ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் தெரியுமா வருது? 10-15 கேஸ் வருது. ஃபுல்லாமே ஆக்சிடென்ட் கேஸ் தான். எல்லாம் ஒன்று மாரி வயசு பசங்க பண்ணதான். என்ன தம்பி ஒரு 120 போயிருப்பீங்களா? 120 ஆறாம் ஆச்சுன்னு போனால் வரும்போது 108 சைன் ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். நான் தான் பார்க்குறேன் தெருக்கு தெரு முடுக்குன்னு முடுக்குறீங்க. சந்து பந்து எதுவுமே பார்க்க மாட்டீங்க. எதனா போலீஸ்காரன் முடிச்சா ஒன்று எங்கள் அப்பா வக்கீல் சிஎம்மு பிஎம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயினே இருக்கீங்க. நாங்கள் எதுக்கு பிடிக்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹெல்மெட் போட சொன்னால் போடுறதில்ல. இதை பாரு தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு நீ தான் காரணன்ற தாட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளிலவா. அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும். இப்போ உனக்கு வலிக்குதில்ல. இப்போ நீ செத்துட்டேன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு டபுள் மடங்காக வலிக்கும். புரியுதா? இப்போ நீ செத்துட்டாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று திரும்பி வந்துட மாட்டாங்க. நான் 220 320ன்னு கேட்குதா உங்களுக்கு? உங்கள் சந்தோஷத்துக்கு தான்ப்பா அவங்க விலைவே இந்த பைக்லாம் வாங்கி தராங்க. ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அவங்க சந்தோஷத்தை ட்ரெயின் வந்ததுன்னு 2 பேரும் பயந்து நின்ட்டீங்களாடா? வாடா வாடா. ஏய் மச்சான் பொறுமையாக ஓட்டுறான். ஏய் சும்மாறா மச்சான், நீ வேகமாக போடா, செத்த சேர்ந்தே சாவும்.
டேய் மச்சான் மச்சான் வண்டியை பொறுமையாக ஓட்டுறா. டேய் கத்தாமல் உக்காருங்களேன்டா 120 தானடா போகிறேன், இதுக்கே ஏன்டா இப்படி அலறீங்க? முடுக்குவதற்கு முன் யோசி, யோசித்த பின் முடுக்கு. யோசிக்காமல் முடுக்கினால் பின்பு யோசிக்க நீயும் இல்லை, முடுக்குவதற்கு உன் வண்டியும் இல்லை. Before your acceleration, just think about it. Otherwise, that acceleration will send you to the hell. இனிமேல் நான் சாவ ட்ரை பண்ண மாட்டேன் சார். வீட்டிலலாம் சொல்லிடாதீங்க சார். தம்பி, இதுக்கப்புறம் முடுக்குவ? மெல்லமாக முடுக்குவேன் சார். Madama